அதனால் சில சமயத்தில் உடம்புல உள்ள பிளமெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. சில சமயத்தில் உயிருக்கு ஆபத்து வருது மாதிரி பயமான கனவுகள்லாம் வருது. இது எதுவும் செய்வன கோளாறா அல்லது என் மன பிரேமையா இல்லை நான் இருக்கிற வீட்டுக்குள்ளே எதுவும் இருக்கா? இதுதான் உன் குழப்பம். ஒன்றுமே இல்லை, வெறும் பிரச்சனை. மன அலைகள் சரியில்லை. என்னது சரியில்லை? மன அலைகள் சரியில்லை. இந்த மன அலையை நான் அடக்கிட்டோம்னா நீ நல்லா ஆகிட்ட. காலில் வந்துட்டு வா. ஏன் பயப்படுதார் இப்படி? கண்ணை முடுறா தம்பி. பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம். 2 காலையும் என் காலுக்கு கொடு. என்னையே நினச்சிக்கா. நேர்ந்து மனசை அடங்கிடுவேன். போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோபி கோபி கோபினாங்கள கோபிச்சுக்கிடாதங்க யாரும். எங்கே இந்த ஊருக்க? உங்கள் ஊர்லேருந்து அந்தியூருக்கு எத்தனை கிலோமீட்டரு? உனக்கு கோபிச்செட்டிப்பாளையமா? அது பக்கத்தில். பால் பண்ணை மாடு. பால் பண்ணை எங்கன்னு இருக்கு? வேலைக்கு போகிறியோ? ஆடு மாடுமா வந்து நின்றுச்சு. பாலாக இருக்காங்க. கரெக்டு தான். இவர் கரெக்டாக காலில் விழுந்துட்டார். நீ கடமைக்கு விழுந்துட்ட. நல்ல காலில் விழுட்டுவா. வாங்க. கவலைப்படாத, எல்லாம் நல்லா நடக்கும். ஏன் கலங்கணும்? வா உட்காருங்க. உங்களுக்கு 2 வாரம் நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? 1. இன்னொன்று அதெல்லாம் நான் தீர்க்கிறேன். கடனை தீர்த்து தரேன். தொழிலை நல்லாக்கி தரேன். ஆயுசுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வெற்றி மேலே கொடுப்பா. ஆயுசுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன்னு சொல்லிட்டேன். அதில் அனைத்தும் அடக்கம். தைரியமாக இரு. ஏன் கலங்குகிறாய்? கூப்பிடு கருப்புசாமியை. பக்கத்தில் வாப்பா. இந்தா வெற்றிகரமாக தொழில் வரும். வாடிக்கையாளர்கள் எண்ணங்கள் கூடும். இந்தா ஆயுள் பலமாக இருக்கும். உன் மாங்கல்யம் பூர்ணமாக இருக்கும். வா மகளே. கடன்கள்லாம் தீரும். நல்லா இருங்க. போயிட்டு வாங்க. அப்படியா? கோபிச்செட்டிப்பாளையம். நீங்கள் கோபியாம்மா? பக்கத்தில் இருப்பேன். என்ன சாமி? முனீஸ்வர சாமி இருக்காரா? கால் வந்துட்டு வா. பால்முனி, தண்டமுனி இல்லை. அது யார்? அக்காவா? சரி, என்ன வேணும்? என்னது சொன்னா வருத்தப்படுவியா? கால் வந்துட்டு வா. ஏய் பாலாந்தானே என்ன சொல்ல நீ? வா. உன்னுடைய கட்டடத்தினுடைய வலது புறத்தில் சைடில் இவ்வளோ நீட்டத்தில் தகடு இருக்கு. என்ன இருக்கு? தகடு. உன் கண்ணுக்கே தெரிஞ்சுன்னு எடுத்துருவேன். அதுக்கு பிறகு கட்டிட சக்தியை வளர்த்து தாரேன். வைகாசியில் கிரகப்பிரவேசம் நடத்தி தாரேன். இந்த புண்ணியம் பெற்று இருப்பாய். போ. கர்மசாமிக்கு அப்படியா? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கர்மசாமி, என் குழந்தைக்கு ஒரு வாரிசு வேணும்னு. இப்போ ஒரு பிள்ளையை கொடுத்தாச்சு. அடுத்து புனிதமாக ஒரு வீட்டை அமைச்சு தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி தாயாருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சில மனக்கவலைகள் இருக்கும். அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். சரிண்ணா? இப்போ கொஞ்சம் தொழில் சம்பந்தமாக நிறைய பணங்களை கொஞ்சம் முடக்கி வச்சுருக்குறோம்.
அதில் லாபம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற வேதனை உள்ளத்துக்குள்ளே இருக்குது. லாபகரமாக ஆக்கி உங்களை ஜெயிக்க வச்சா போதும்லா, வெற்றிமாற கொடுப்பான். கர்மசாமிக்கு வாரேன். அது மை இல்லைடா, சுடுகாட்டு சாம்பல். அந்த தீய சக்தியை இன்னையிலேருந்து அழிச்சாச்சு, புண்ணியம் கிடைச்சாச்சு. எதுக்கும் பயப்படாத, நான் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கும், சந்தோஷமா இரு மகனே, வெற்றி அடைவேன். உயர்ந்து கொண்டே இருங்கடா. வாழ்க 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 வாழ்க. அதே திருப்பத்தூர் எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி யாரும் வந்திருக்கீங்களா? புண்ணியம் புண்ணியம் வாமா. யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வாங்க. யார் அவர்? ஆ, பட்டுக்கோட்டை அண்ணா அங்கே போயிட்டாரு. உளமறிந்த பின்தானே என்னப்பா செய்யணும்? சரி, என்ன பம்பு? சரி, இரு, கொஞ்சம் கண்ணை மூடு. உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதுடா, அது ஒரு பெரிய பாக்கியம். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக கிரக நிலைகள் சரியில்லாமல் நிறைய பண நஷ்டம், மன வருத்தங்கள், உடல் ரீதியான குழப்பங்கள் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பேசுகிறேன், நீ வாசிக்க 2 ரெட்டை கூட்டு தானே வாசிக்க. கீழே மந்தம் மேலே பம்பை உச்சக்கட்டை, அப்படி தானேடா? தொழிலும் 2, பொண்டாட்டி 2. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அவளுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உறவை உருவாக்கணும். இந்த பகையினால் வேறு எதுவும் குழப்பம் இருக்குமான்னு நீ உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் நடந்திருக்குங்கிறது உண்மைதான். அதில் பாதிப்பில்லாமல் நான் நடத்தி தரேன். ஒன்று இவா கூட இரு, இல்லைன்னா அவா கூட இரு. இதுதான் அங்கே உள்ள டார்கெட் மனநிலைகள். புரியுதா உனக்கு? ஆனால் மேல தொழில் உள்ளவன் உலகத்தில் நிறைய அனுபவம் பெற்றவன். ஏன்னா நிறைய மக்களை சந்திப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய மனதையும் கூட்டங்களை சந்தித்து நிறைந்த அனுபவம் பெற்றிருப்பீங்க. அதில் எல்லாத்தையும் எடை போட்டு வச்சுருப்பீங்க. உன் பொண்டாட்டி மனத்தை எடை போட தெரிஞ்சுதான் உனக்கு தெரியலா? கால் வந்துட்டு வா. வரலாம்ப்பா, வா. இன்னொரு வியாபார ஸ்தாபனம் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வழியவும் உருவாக்கித்தாரேன். இந்த தொழிலையும் வளமாக்கித்தாரேன். ஒரு சின்ன கடை வச்சுக்கா, என் பேரை போட்டுக்கா, நல்ல ஓடும், வெற்றிகரமாக இருப்பேன், சந்தோஷமாக இரு. அவளுக்கும் உனக்குள்ள பகையை நீக்கித்தாரேன். அந்த பகையை நீக்கித்தாரம்னு நான் உனக்கு சொல்லுவேன். அது உனக்கு ஏற்றுக்கிட முடியும். ஆனால் உன் உள்மனதால் முழுசாக ஏற்றுக்கிட முடியாது. ஏன்னா கூட இருந்து கெடுத்துருவாளோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படி எந்த கேடும் வராமல் நான் காப்பாற்றி தரேன். ஜனவசியத்தை பண்ணித்தரேன். தொழில் நிறைய வரும். நிறைய கோயில்களுக்கு உனக்கு வழிபாட்டுக்கு அது கிடைக்கும். இந்தா பணம் கிடைக்கும்ப்பா. பிள்ளைகளை பற்றி அடுத்த முறை வரும்பொழுது கேட்டுக்கா, வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கும். புண்ணியம் கேட்டா. அப்போ தாளம் விஷயங்கள்லாம் உனக்கு நல்லா தெரியும். தாளம் எத்தனை வகைடா? கேள்வி ஞானத்தில் படிச்சிருக்கியா பம்பை? நீயா மனதால் கற்றுக்கிட்டு தான், அதனால தான் தெரிய மாட்டேக்கப்போ. தாளம் எத்தனை? ராகத்துக்கு அளவில்லாமல் இருக்குது. தாளம் எத்தனை?
இவங்க என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பம்பை அடிச்சுக்கிட்டே அந்த சாமியுடைய திருநாமத்தை சொல்லி வர வைப்பாங்க. அதுதான் இவங்களுடைய தொழில். இனிமேல் நல்ல பாடுவோம், போ, வெற்றி உண்டு. வாயை திறந்தாச்சு, புண்ணியம் பெற்று நல்லா வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அதே திருப்பத்தூர் எல்லை தொழில் கடனும் உடல்நிலை சரியில்லாதவர்களும். ஏன் உடல்நிலை என்ன யாருக்கு? வீட்டில் யாருக்குமா உடல்நிலை சரியில்லை? கால் வந்துட்டாங்க. நல்லா வாசிக்கும். இன்னொரு தினம் காலில் வந்துட்டுவாங்க. இது இது வந்து இந்த சாமி ஆட்டத்துக்குன்னு வச்சுக்கோங்க. உன் உள்ள சரிப்படலையே, நல்ல கும்பிட்டு வா. ஒருநிலைப்படலை மகளே, வரலாம். என்ன நடக்குது காட்டுங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிய. இவருடைய போக்கு சரியா இல்லையே. ஒன்று, பிள்ளைகள் அதுக்கு எமனை வச்ச மாதிரி இருக்க. 2, யாருமே நம்ம சொல்லுபடி காட்டு நடக்கலையே. 3, நம்ம ஏமாந்துட்டோமோ. இனிமேல் பணம் காசுகளை நம்ம கட்டடிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். இல்லை எதிர்காலத்தில் இவங்களை நம்பி வாழ முடியாத ஒரு முடிவு எடுத்துட்டேன். காலில் வந்துட்டு வா. என்னடா பார்த்தாலும் பார்த்திருப்பேன். வட்டி எவ்வளோ வாங்குதக்கா? எவ்வளவு பேசுனக்கா? அப்படியா? வட்டியாவது வந்துச்சா? வாங்கிட்டு போனதோடு சரி. இப்போ பணத்தெல்லாம் வாங்கி தரணும். வாய் அதிகம். கால் வந்துட்டு வா. அதுக்காக கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சிக்கிட்டா வாங்க முடியும்? சண்டை போட்டு தான் வாங்க முடியும். அதை வாங்கிட்டு சொன்னா எப்படி? நீ விடுவேல சிரிக்க. உன் பணத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டுமா? கண்ணை மூடி உட்காரு. மாரியம்மா வா. இந்தா படிப்படியாக ஒவ்வொருத்தராக வந்து பணம் தருவாங்க. வட்டியை குறைச்சிக்கிட்டு அசலை பெற்றுக்கோ. எல்லாம் வெற்றியாக இருக்கும். அடுத்து கொடுத்து உதவாத நடத்தி தரேன். சந்தோஷமாக இருக்கு. போயிட்டு வா. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது? அதான் மாரியம்மா வான்னு சொன்னேன். விளக்கு போட்டுக்கா போ. கர்மசாமிக்கு ஐயா பெரியவரே வந்து காலை விட்டார். தலப்பா கட்டலாம்னு தான் ஒரு எண்ணம். கட்டி என்ன செய்ய போகிறோம்? அங்காள பரமேஸ்வரி தாயே. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அங்காளம்மன் கோயில் எங்கேயும் இருக்கா? ஆ, எங்கே இருக்கு? அதான் இப்படி கையை காட்டினேன். அங்காள பரமேஸ்வரி தாயே. அங்கேயும் முனீஸ்வர சாமியும் வச்சுருப்பாங்களோ? அதானே பார்த்தேன். இருக்காரு. என்ன வேணுண்ணே? அப்படியா? அவன் விரும்புதானா? கண்ணை மூடு. ஒரே இப்படியாக இடிப்போம். தை மாதம் வாரத்தில் பூ வச்சு புன்னகையோட கல்யாணத்தை போட்டு வச்சுருவோம். வெற்றி அடைவாய். போ. கல்யாணத்துக்கு பிறகு நல்லா தூங்குவேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. போ. வீட்டுக்குள்ளே குழந்தை வடிவத்தில் ஒரு உருவம் வருது, அதை நிப்பாட்டிடுவேன். போயிட்டு வா. அடுத்த உத்தரவு பாண்டிச்சேரி. நல்லா இருப்பா, ஐஸ்வர்யமா இரு. பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? வா.
பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே இருக்கீங்களோ? பாண்டிச்சேரிக்குள்ளே போகலை, அதான் கேட்டேன். 1 2 3 4 5 கொஞ்சம் கண்ண முடுங்க, யார் வரான்னு பார்ப்போம். திருநள்ளாறுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிய. காரைக்கால் இங்கேருந்து போகக்கூடிய, திருநள்ளாறுலேருந்து போகக்கூடிய ரோட்டில் வலது புறத்தில் ஒரு அம்மன் கோயிலும், உள்ள தள்ளி போனோன்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. உங்கள் எல்லை அதுதானே? கால் வந்துட்டு வரலாம். ஒரு சும்மா இருக்கே, நல்லா இருக்கு. என்னப்பா வேணும்? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏற்றுக்கிடுவீங்களா? அப்படின்னு நீங்கள் விரும்புதிய. அவனும் இதே வார்த்தையை என்கிட்ட சொல்லுதான். நானாக பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படி தான் என்கிட்ட சொல்லுதான். உங்கள் பாதைக்கே நான் வந்துடுறேன். ஏன் அப்படி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உன் பையன் அடிக்கடி பாண்டிச்சேரி சிட்டிக்கு போகிறான். சில நட்புகள் இருக்குது. மாயாபுரத்துக்கு வாரான், புரியுதா? இதெல்லாம் நடக்கு. அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இந்த கிரக நிலைகளில் மாறி போயிடும். மாசி சிவராத்திரிக்கு பிறகு அவன் மனம் நல்ல மனத்தாயிரும். அதனால் கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தித்தரேன். நல்ல இடத்துல பெண்ணை பாருங்கள், நானே முடிச்சு தரேன். இந்தா மகளே, கண்ணை மூடு. என்ன படபடப்பு, தொண்டை வலி, கண் எரிச்சல், முடி உதிர்தல் எல்லாம் இருக்கா? எல்லாம் நின்று போயிடும். போ, அடுத்து பேசுவோம். அது உங்கள் தம்பியா? அதான் அவன் வரணுங்க. சரி, அடுத்து பேசுவோம். காலையிலேருந்து பார்த்து முடிச்சிடுமா? விளம்பரம். கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை பெண்ணடியாள். இந்தாம்மா, நீமா இருமா. கால் வந்துட்டு வாங்க. ஏன் பயப்படுறீங்க? கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா? உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காருமா? பக்கத்தில் வா. உன் உடல்நிலையில் என்ன குறைபாடுமா? நீங்கள் தூர போங்கண்ணே. அக்கா யார்? அப்படியா? அங்கே காலில் விழுந்துட்டு நிமிந்து வந்து உட்காரு. காலில் விழுந்துட்டு வா. நீங்கள் யாருமே எதுவுமே பேசக்கூடாது. அக்காவா உட்காருக்கா, பெரிய அக்கா வா உட்கார். சின்ன பிள்ளை அப்போ நின்றுக்காக்கா. உட்கார். உங்கள் வைப்ரேஷன் அவன் மேலே படக்கூடாதுங்கிறது தான் அங்கே தள்ளி இருக்க சொல்லுவேன். அவளுடைய மனத்தை நான் பார்க்கணும். உன் மன ஓட்டம் வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாதுல எனக்கு முக்கியமா இல்லையா? கண்ணமுடி, இந்த விரலை பிடி, ஒரு கைட்டு பிடிச்சிக்க, சிக்கனு பிடி. பிடிக்க முடியலையே, விட்டுருமா? எங்கேயாவது கூப்பிட்டா முதல்ல புறப்படுவோம்பா. அடுத்த திடீர்னு நான் வரலை அப்படின்னு சொல்லுவாள். புரியுதா? ஏதோ ஒரு சக்தி உடம்புக்கு மேலும் உள்ளுமாக இருந்து அவள் உடம்பை பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, எதிர்பார்க்காம உள்ளே இருந்து ஒரு ஒலி, அநாகத ஒலி, அதுக்கு பேர். காற்றுல யாரோ பேசுகிற மாதிரி சிசியோப்ரனியான்னு கழிப்பிட்டுருக்கிய? கழிப்படலை, கொஞ்சம் ஓப்பனாக பேசுமா. சிசியோப்ரனியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள ஆற்றல். யாரோ நம்ம பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி
உன்னை டைரக்ஷன் பண்ணுறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சில சமயத்தில் குளிக்கணும்னு எந்திப்போம், என்னத்துக்கு குளிக்க, பிற குளிச்சுக்கலாம். சாப்பிடணும்னு நினைப்பான், அது ஒன்றை திசை திருப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உன் மனசை, உன் அறிவை அது திசை திருப்பி உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சக்தியை நிப்பாட்டி வாழ வச்சா போதுமா? காலில் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த நிலைகள் வந்து வரக்கூடாது. உட்கார். தலையில் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலைப்பா. வேறு எதுவும் பேய் கோளாறுகள் எதுவும் இருக்குமா அப்படின்னு ஒரு பயம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது எல்லாம் ஒரு உள்ளாற்றலின் திசை திருப்பம். இந்த அதிர்வுகளை அடக்கியாச்சுன்னா அவன் நல்லாயிருவான். 3 முறை என்னைய பார்க்கவா, இன்னைக்கு வந்துட்டேன், பௌர்ணமி கூட்டுவா, பௌர்ணமி அன்னைக்கு இங்கேருந்து போக முடியும், நீ தெளிவாக போவ. நெல் இந்த கனியை நாளைக்கு காலையில் அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு குளிக்கணும். இது நாளைய மறுநாள், இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. பக்கத்தில் வா. உனக்கு மதிக்குழப்பமும் இல்லை, பைத்தியமும் இல்லை. அப்படி ஒரு மனநிலைகளை உன் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ போராடிக்கிட்டு இருக்க. இன்னையிலேருந்து அது நின்று போச்சு. அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓடிப்போ, வாப்பா. நல்லா இருப்பா. எங்கேயும் போய் பணத்தை செலவழிக்காதையா, நான் பார்த்துக்குவேன், பிள்ளைய காப்பாற்றிடுவேன். வரலாம், வெற்றி அடைவாய். போய்ட்டுவாம்மா. திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலை நிப்பாட்டுப்பா. வாப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை முடுப்பா, கண்ணை முடு. தத்புருஷாய நமோ நம. ஒரு சமாதியை கும்பிடுறிய போயிருக்கியா? சித்தர் சிவ சமாதி. கண்ணை முடிக்கா. இந்தா, தொழிலுக்கு எந்த ஒரு மந்திர கட்டுகளும் நடக்கவில்லை, பண நஷ்டங்களுக்கு எந்த ஒரு தீவினைகளும் நடக்கலை. இது கிரகங்களினுடைய குறைபாடு. கிரக சாந்திகள் இப்பொழுது உனக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்துலேருந்து உனக்கு தொழில் நல்ல ஓடும், பல லட்சங்கள் கிடைக்கும். வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கு, நடந்துடும். போய்ட்டோம். அடுத்து பேசுவோம். இன்றைய உத்தரவு இவ்வளவு தான். திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? நெஞ்சு யாருக்குடா வலிக்கு? கேட்டு பேருக்கு எவமில்ல பெண் தருவான். இவனுடைய தோற்றத்தை பார்த்த உடனே நல்ல மாப்பிள்ளை தான், சார் தான். அங்கே போனோன்னே கொஞ்சம் ஏதோ வயது கூடுதல் மாதிரி தெரியுது, தோற்றம் நல்லா இல்லையே அப்படின்னு முடிவெடுத்து நெகட்டிவாக போயிருந்தாங்க. என்னப்பா? அதனால் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். சனி பகவானுடைய காரணம். ஒரு குறையும் இல்லை, பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம். தைரியமாக இரு. 2 குழந்தை பிறக்கும், 2மே ஆம்பளை பையன் தான் பிறப்பான். 1 கருப்பசாமி, இன்னொன்று முருகப்பெருமான். கால் வந்துட்டுவான். உன் மனைவி எங்கே இருக்கா? என்ன செஞ்சுது? கருப்பசாமிக்கு இந்தாடா, வெற்றிகரமாக முடிச்சு தரேன். 3 மாத கால அவகாசத்தில் நடந்துடும். ஆமாம், எல்லாம் நடக்கும். போய்ட்டோம். பணம் தந்துட்டேன், அசத்து போ. எனக்கு அந்த செல்வம் நல்லதான். போய்ட்டோம்.
திருவண்ணாமலைக்கு தன் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்ணடியாள். என்னம்மா வாழ்க்கை பிரச்சனை? இது என்னதுக்கா? கால் வந்துட்டு அமைதிக்கு பெயர்தான் டேஸ் டேஸ், அலைகளிலே டேஸ் டேஸ். காந்தியா பூந்தி ஓம்பளை நீ ஏன் போய் சொன்ன? உட்கார். இந்த பிள்ளை யாரையாவது விரும்பிச்சாமா இடையில? உனக்கு தெரியாது. பிரிய உள்ள தரிசனி, நல்ல பிள்ளை. பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கல்யாணம் நடக்கும். நீ பார்க்குற நல்ல மாப்பிள்ளையவே முடிச்சு வைக்கிறேன், தைரியமாக இரு. இந்த வேலை அரசு உத்தியோகம் அவளுக்கு கிடைக்கும். வெற்றி அடைஞ்சுதான். அடுத்த மாதம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ சரியா? திருவண்ணாமலை பகுதி தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் நடத்துகிறே? என்ன வேலை? பால முருகன் விளையாடல். பாப்பா உன் பாடல் எல்லாம். இல்லை, முருகன் கோயில் எங்கடா இருக்கு? நீ இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் பக்கமா? எப்படி? அப்படியா? அந்த பகுதியினுடைய அருகில் அந்த முருகனை போய் கும்பிட்டுருக்கியா? சரி, பக்கத்தில் வா. நல்ல மூடிக்கா கண்ணை, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கட்டும். உன் தொழில் நல்லா இருக்குடா, ஆனால் மனிதர்கிட்ட பழகிற உன்னுடைய பழக்க வழக்கம் உன்னைய தூக்கி வெளியே எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பேச்சை மாற்றணும். கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும்? ஏர்மோனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை. வாடா. ஒரு ஹோட்டல் வைக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கொடுக்க போகிறேன். 1 வருஷத்துக்கு அடுத்தவங்ககிட்ட வேலை பாரு. அதுக்கு அடுத்து 2026 என் பேரை போட்டு ஒரு ஹோட்டல் நடத்துவேன். ஓஹோன்னு ஓடும். பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுவேன். உங்ககிட்ட 15 பேர் வேலை பார்ப்பான். வெற்றி உண்டு. சென்றுவா மகனே. திருவண்ணாமலை கால் நின்று வரலாம். நிலவேயில் நீடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. தொண்டைகளே பாடுவார் பிபி ஸ்ரீனிவாஸ். வாமா, சொன்னாதான் வரணும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது மோந்து பார்த்தியா? இப்பே உள்ள என்ன வேணும்? இப்போ அதில் என்ன பிரச்சனையா? இவ்வளோ கல்யாணம் முடிச்சு வச்சிட்டியா? அப்படியா? உனக்கு புத்தி இல்லைன்னு நான் சொன்னால் நீ என்ன செய்வ? ஏற்றுக்கிடுவியோ? ஏற்றுக்கிடுவேன். அப்போ நல்ல பிள்ளை. கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஆயுளுக்கு எந்த கண்டமும் கிடையாது. இப்போ 1.5 வருஷமாக அடிக்கடி கால், முட்டு, பாதம் போன்ற இடங்களில் வீட்டில் வலியும் காயப்படுதலும் போன்றவை நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? அது மட்டும் இல்லை, அடுத்து யூரின் சம்மந்தமான ப்ராப்ளம்
வரக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் கிட்னியை பாதிக்காது, காப்பாற்றித்தரேன், கவலைப்படாத. ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சாதாரண விஷயம். நெடுவழி வாழ வைப்போம். அடுத்த விஷயம், உனக்கு நீ படித்து முடித்த உடனே சென்னையில் உனக்கு வேலை இருக்குது. சென்னையில் உனக்கு பணி இருக்குது. முடிச்சுட்டு போனாலும் சரி, முடிக்காமல் போனாலும் சரி, உன் பயோடேட்டா ஏற்பாடு பண்ணி உடனே கிடைக்கும். இப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய பண இழப்பும் கடன்களும் தலைக்கு மேலே இருக்குது. இதையெல்லாம் தெளிவு பண்ணி தந்தால் போதும்லாம். கண்ணை முடிக்காம ஏப்பா என்ன உன் இஷ்டத்துக்கு செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு, ரூபா தரேன். பண்ண மாட்டேனா? இந்தா வச்சுப்பா, நல்லா இந்தாம்மா, புண்ணியமாக இருமா, போமா. கர்மசாமிக்கு மலேசியா மலேசியா காலை விட்டு வரலாம். மலேசியா தான் நினைக்கட்டும், நீங்கள் காலை விட்டு வாங்க. திருவண்ணாமலைலாம் போய் உட்காருங்க. தானே தானே தனனே. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா, வரலாம். வியாபார ஸ்தாபனத்தை இடமாற்றம் செய்ய வேண்டாம். இந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக தடையில்லாமல் நடத்தி தரேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பங்கமில்லாமல் தெளிவுபடுத்தி ஜெயிச்சு தரேன். துணைவியாருடைய மனம் அடிக்கடி குழம்பி வார்த்தைக்கு வார்த்தை வேறு மாதிரி டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளே. அவையெல்லாம் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா அவன் தந்துட்டேனே, கடனை தீர்த்து தரேன். விரைவில் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது, சென்று வரலாம். அடுத்து கால் வந்துட்டாப்பா. வழக்கு எது இருக்காடா உனக்கு? முன்னால் இருந்துச்சா? ஓகே. இப்போ ஒரு பிள்ளையை பற்றி என்ன மனக்குழப்பம்? அந்த படிப்பை நல்லாக்கி தரேன். உன் தொழிலையும் நல்லாக்கி உன் கடனை தீர்த்து தான் போதும்ல. இந்தா மகாலட்சுமி கலாச்சத்தை அள்ளி தந்திருக்கேன். செம்மையாக இருக்கலாம், உயர்ந்து கொண்டே இருப்பாய். நீ வாப்பா. தம்பி, எனக்கு ஒரு வீடு கட்டி தரணுமே. எங்கே பண்ணி கொடுப்ப? மலேசியாவில் பண்ணி தரையா? பண்ணலாம். நீயே ஃப்ரீயாக பண்ணி தரையா? நான் ரூபா தரணுமா? ஆம்பளை சும்மா பேசுதான் பாரியா. வீடு கட்டி கொடுக்கறது உனக்கு ஒரு தொழில், அதனால தான் நான் அதை செஞ்சேன். இப்போ பில்டிங்கெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையும் வருது. நிறைய நிலம் சொந்தமான தொழிலும் வருது. அதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் சில நஷ்டங்கள், நிறைய பேர்கள் தேவையில்லாமல் போலித்தனமாக டென்ஷன் பண்ணி சட்டத்துக்குள்ளே மாட்டி விடுற மாதிரிலாம் வந்துருச்சு. அவைகள்லாம் தீர்த்து தரக்கூடிய நல்ல நேரம் இப்போ, நல்லா புரிஞ்சுக்கா. அதனால் தை மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் உன்னுடைய தொழில் ஓங்கும். பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து வெற்றி அடைந்து வருவாய். ஆனந்தமாக இருப்பான். கருப்பசாமிக்கு கோயில்பட்டி நான் வந்துட்டேன். கோவில்பட்டி என்னமோ கம்பெனி வச்சுருக்கியாடா? வா, கால் வந்துட்டு வா. என்ன கம்பெனி? பிளாஸ்டிக். கடலை மிட்டாய் கம்பெனி வச்சா 2 மிட்டாயாவது வாங்கிக்கலாம்.
சரி காலைல வந்துட்டு வா. அண்ணே உங்களுக்கு கோயில்பட்டி பக்கத்தில் எந்த ஊர்? நான் எட்டயபுரம்னே கூப்பிட்டுருவேன், எதுக்கு வீணா அலைஞ்சிய? அங்கே உட்காருங்க, வாரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முதல்ல பண உதவி வேணுங்கிறதுக்காக வங்கிகளை தேடியது உண்டு. ஆனால் சில இடம் உனக்கு டிமிக்கி கொடுத்துருச்சு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தொழிலும் இந்த ஆண்டில் டிசம்பரோட ஒரு டார்கெட்டை முடிக்கணும்னு முடிவு எடுத்தோம். ஆனால் அது நடக்கலை. அதனால் இந்த 2025 இந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா, அல்லது வேறு ப்ராஜெக்ட் எதுவும் போட்டால் சரி வருமா, சரி பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. சரியா? புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். இருக்கிற தொழிலையும் கடன் இல்லாமல் கரெக்ட் பண்ணி தரேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குடா தம்பி, இந்த தொழில் நான் இவ்வளோ பார்த்தேன், இது எல்லாம் எனக்கு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு ஒரு சான்றை உருவாக்கணுங்கிற ஒரு நிலைமை உன் உள்ளத்தில் தோன்றும். அதை முடிச்சுட்டு அடுத்து வேறு யார் பேர்லையாவது ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணம் இருக்குது. அதுவும் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். வேறு என்ன வேணும்? கம்பெனி வேறு ஊரில் இருக்குது, நான் எடுத்து நடத்துவா இல்லை வெளியில் வந்துடுவா? நீ எடுத்து நடத்துடா, நான் வாரேன் கூட. ஜெயிச்சுக்காடா செல்லக்குட்டி, நல்லாரு ஐஸ்வர்யமாருடா. போயிட்டு வா, கோடியை சம்பாத்தியம் விட்டு வா. ஓ கர்மசாமிக்கு, என் மனைவிக்கு, என் மனைவிக்கு உத்தியோகம் வேணும்னு கேட்டது யாருப்பா? கண்ணாடியை கழுத்தி தூர போடுறா. கேளாய் மகனே. தம்பி உங்களுக்கு எந்த ஊர்? எட்டயபுரம் ரோடு ரைட் சைடில் ஊர். சரிண்ணா? சரி, கால் வந்துட்டாப்பா. வணக்கண்ணே, நீங்கள் யாருண்ணே? வா, கவர்மெண்ட் போஸ்ட்டு போட்டு கொடுத்தா போதுமா? சரி, வேறு உனக்கு என்ன வேணும்? பொறுமையாக இருக்கும்போது அவளுக்கு செய்வோம். இந்த புத்தாண்டில் உனக்கு அடுத்து உனக்கு ஒரு தொழில் அமைஞ்சிடும். உனக்கு அதில் பர்ஸில் எத்தனை லட்சம் வச்சுருந்த? சரி, அது அங்கேயே சம்பாதிக்க முடியலாம். அப்படியா? கண்ண முடி, உனக்கு வந்து சேர்ந்துடும். போ. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வா. திட்டக்குளம் இல்லை, கண்ணாடி எடுறா. 4 வச்சா 8 துண்டா போயிடும். அது அதுக்கு தானடா இந்த பாடு. ஊருக்குள்ளே இறங்கினோடனே ஒரு அம்மன் கோயில் இருக்க. ஆமாம், அந்த எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமியும் இருப்பேன், சொல்லமாடனும் இருப்பேன். உனக்கு என்னடா வேணும்? கண்ணை முடுறா, கால் வந்துட்டு வா. அப்படியா? உண்டுமா? முடிச்சுக்கலாமா? கேட்டிக்குமா? சரி, அது ஏற்பாடு பண்ணிருக்காரா? சரி, கிடைக்குமா? ஓகே, வா உட்காரு. உனக்கு அரசாங்கத்திலேருந்தே வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்தாச்சு, பெற்றுக்கொள்ளலாம். சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் முடித்து கொள்ளலாம். நீ எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லை, அசல். போயிட்டு வரலாம். அடுத்து கர்மசாமிக்கு நாமக்கல். என்னப்பா நாமக்கல்? காலில் விட்டு வாங்க முதல்ல. சும்மா வாங்கினேன், நீ உனக்கு நினைச்சியோ? நாமக்கல்லப்பா, நாமக்கல். எந்த ஊருக்கா? நாமக்கல், ராமநாடு இல்லை, நாமக்கல்.
கண்ண முடிக்கப்பா. என்ன அம்மா வரைய துர்காதேவி கோவில் எங்கப்பா இருக்கு? துர்க்கையம்மன் கோயில் கால் வந்துட்டு வா. புரியல எனக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஓராண்டு காலங்களாக நிறைய பணங்கள் நஷ்டமாகி கடன் பட்டு இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தொழில் நடத்துறதுக்கு உனக்கு பணமும் வேணும். அந்த பணம் ஒரு இடத்துல ஏற்பாடாகி வந்து சேரும். செங்கச்சூளை நடத்து, லட்சம் செங்கலை வித்து தரேன். அதை வேண்டாம்னு விடுறது சால சிறந்தது. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மகன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? ஏக்கா உனக்கு எந்த உரிமும் இல்லை? வாக்கா, யாரை பற்றிக்கா கேட்க வந்திருக்க? கால் வந்துட்டு வாக்கா. பொண்ணை பற்றி கேட்கணுமா, அவளால் உன் மனதில் ஏற்பட்ட புண்ணை பற்றி கேட்கணுமா? என்ன செய்யணும் அவளுக்கு? நீ அழுதுருவ, வேண்டாம். என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. வா. உன் வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது. கும்பிடுறீங்களா? அதுகிட்ட கேட்டேன், உங்கள் மேலே அவங்களுக்கு போட்டி பொறாமை, காசு பணம் இல்லாத குடும்பத்தில் கட்டி என் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு ஒரு பொய்க்கதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னமும் உங்கள் அப்பா ஆத்தா என் வீட்டு வாசலில் வரக்கூடாது, நீ அங்கே அப்படி போனனா நீ அங்கே இருந்து கூட இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி வச்சுருக்காங்க. அதனால் 2 குடும்பத்தையும் ஒன்றாக்கி தரேன், மனத்தை நிறைவுபடுத்துதேன், கவலைப்படாமல் இரு, கடனை தீர்த்து தரேன். இந்தா செல்வாக்காரு போ. கர்மசாமிக்கு வண்டி வாகனத்தை வந்து யாரும் தொழில் வச்சுருக்கா? யாருப்பா? வண்டி வாகனங்கள் வியாபார ஸ்தாபனம். என்ன வியாபாரம்ப்பா? கால் வந்துட்டு வா. என்ன வியாபாரம்? கரெக்டு, கால் வந்துட்டு வா. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவரும் இல்லை என்பார். வியாபாரம் ஓடு ஓடுதுன்னு கண்ணு தான் இருக்கு, ஆனால் அதுக்கு நிகராக கடனும் இருக்கு. உண்மையா? வியாபாரத்தை விருத்தியாக்கி தரணும், பொருளாதாரத்தை சரியாமல் பார்க்கணும். வேற என்னடா வேணும்? கடனை தீர்க்கிறதுக்கு தானே இந்த வாக்கு. கடன் தீர்ந்தாச்சு. இந்தா ஜனவசியம், நிறைய மக்கள் வந்து கூடுவாங்க, பிரகாசமாக ஓடும். இந்த மகளே மகாலட்சுமியாக இரு, புண்ணியமாக இருடா, உடைய செல்லக்குட்டி ஆனந்தமாக இரு. மோத தொலைச்சிக்காப்பா, வாடா குண்டா, நல்லா படிச்சு வா, நல்லா இரு. கர்மசாமிக்கு கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமடி. கொல்லிமலை அவனுக்கு கொல்லிமலை அடிவாரமா? வீரனன் சாமின்னு ஒரு சாமி இருக்காரா? 1 2 3 3 யாரு? ஒரு குடும்பமா? கால் வந்துட்டு வா. குள்ளநரி கூட்ட உட்கார் உட்கார் உட்கார்.
உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன், தெற்கு மூலையில் வெளியில் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கு. சரிண்ணா, கால் வந்துட்டு வாங்க. வணக்கக்கா, நல்லா இருக்கா? உடனே வாங்கி குடிக்க போகிறோம்னு நினச்சதில்ல நீ? யாரு வீட்டுக்குள்ளே பார்த்தேன், உங்கள் 2 பேருக்குள்ளே மனப்போராட்டம், மனநிறைவில்லாத வாழ்க்கை, நிறைந்த தூக்கமில்லாத குறை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐயப்பாடு, சந்தேகத்துக்குரிய வார்த்தை, மனக்குழப்பம், பணம் பற்றாக்குறை, இவை அனைத்து வீட்டுக்குள்ள நடக்கும். ஆனால் 1.5 வருஷத்துக்கு முன்னால் அப்படி கிடையாது. இப்போந்தான் திடீர்னு ஏதோ புத்தி மாறாட்டம் பண்ணியிருக்காங்க, யாரோ குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு 2 பேரும் குமரிக்கிறது. உண்மையா? அப்படி யாராலும் எதுவும் நடக்கவில்லை. சாமி பொய் சொல்லுதீங்களா? என் மனதில் ஒன்று படுது, அது அப்படி ஒரு நிலைமை இருக்குமான்னு உன் உள்ளம் சொல்லுது. என்ன கால் வந்துட்டு வா, உடனேல அடிப்படை போறியாங்கிட்ட. வேற என்ன வேணும் உங்களுக்கு? வண்டியை மீட்டி தரேன், முதலே சொல்லிட்டேன், கடன்லாம் காப்பாற்றி தரேன். உள்ள போராட்டத்தை உன்னை நிறுத்து, என்னை மனதார நினைச்சுக்கோ, எல்லா துயரமும் தீர்ந்தாச்சு. என்னடா இந்தா வண்டி வந்தாச்சு, வீட்டுக்கு வெற்றி அடைவாய், சட்டப்படி எந்த லாக்கும் வராது, வா காப்பாற்றுறேன். ஓடியா குட்டை, பெரிய படிப்பாளி பித்தமாவும் இல்லை. இந்தா கண்ணமுடு, நல்லா படித்து வருவான், சந்தோஷமா இருப்பாங்களே. அதே கொல்லிமலை சிவா சிக்கா கைக்குமா காப்பச்சே, கால் வந்துட்டு வா. செந்துரனே போத்தி, என்னடா கடன் பட்டு வேதனைப்பட்டிருக்கியா? அதெல்லாம் தீர்த்து தந்தா போதுமா? என்ன தொழில் வச்சுருக்க? நான் அதெல்லாம் பார்த்தேன், எல்லாமே லோனில் தான் ஓடுது. இப்போ உன் தொழிலுக்கு முறையான வேலைக்காரங்க கூட சரியாக அமையலை, குழப்பத்தில் இருக்குது. இந்தா பணம் காசு நான் தந்துட்டேன், வேலைக்கு ஆள் வருவாங்க, வியாபாரத்தை விருத்தியாக்கி தரேன். என்னை நினச்சிக்கா, என் படத்தை வாங்கி கொண்டு போய் போடு, வெற்றி ஆயிடுவோம். போ, மேடி தாரேன், நல்லா இருக்கு. கொடைக்கானல் வாழ்க, வந்தாச்சு ஊருக்கு போட்டு. ஓ சரி சரி, சரி. எல்லா பக்தர்களும் அவரவர் இடத்துல கீழே உட்காருங்க. ஒரு பேரடாது பேத்தியாவது வேணும்லாடா. இந்த வருஷம்தான் அதுக்குரிய உரிய நாளாக இருக்குது, கொண்டு வந்து சேர்க்குறேன். அதே மாதிரி நிலம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கி தந்துருந்தேன். இந்த 2 விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அடுத்து படிப்படியாக காப்பாற்றித்தாரேன். பக்கத்தில் வாப்பா, இந்தா தை மாதத்தில் முயற்சி செய், அனைத்து மங்களம், புண்ணியம் கிடச்சிரும், சந்தோஷமாக. உன் கையில் ரூபாய் கொடுத்துட்டேனே.